ஆண்டவரும் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். சுவிசேஷமான இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே மத்தேயு எழுதின சுவிசேஷம் பூரணமாய் தியானிக்கப்பட்டு உங்களுக்காக யூடியூப் சேனலில் பதிவிடப்பட்டிருக்கிறது. அது அரை மணி நேரம் இல்லை 40 நிமிஷம். நீங்கள் ஒவ்வொரு பகுதியாய் வசனமாய் நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே அவைகளை பார்க்க முடியும். எனவே இப்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் முடித்துவிட்டு இந்த பகுதியில் 10ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த தியானம் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. அதே நேரத்தில் பார்க்குற உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. வசனத்தை நாம் போதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த கட்டளை இட்டார் என்பதை மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் 16ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அது நிமித்தமாய் தான் இன்னைக்கு சுவிசேஷம் இந்த ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கிட்ட உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படுகிறது. எனவே தேவனோடு கூட இணைந்து வாழ்வதற்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்காக வாழுங்க. நிச்சயமா இந்த உபதேசங்களுக்கு செவி கொடுங்க. உபதேசத்தின்படியே நடங்க. உங்கள் வாழ்க்கை முறை இந்த வசனத்தின்படி இருந்தால்தான் நாம் நம் நித்தியத்தை தேவனோடு கூட கழிக்க முடியும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இதுலேயும் இந்த நிகழ்ச்சியில் தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய திருசபையை நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்மத்தில் கர்த்தருடைய வசனங்களை நமக்கு விளக்கி சொல்லுவதற்காக நம்மத்தில் இந்த நிகழ்ச்சியிலும் சேர்ந்திருக்கிறார்கள். போன 3 எபிசோடுகளிலும் 4 எபிசோடுகளிலும் ஊழியக்காரர்கள் திரும்பவும் தன்னுடைய நேரத்தெல்லாம் ஒதுக்கி நம்ம மத்தியில் வந்து கொண்டு இருக்கிறது நாம் பார்க்கிறோம். ரொம்ப துல்லியமாக நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். இந்த பகுதியில் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை குறித்து நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா திருமணமும் டிவோர்ஸை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த காலத்தில் ஏற்படுகிற இந்த காரியங்களை குறித்து நிறைய காரியங்கள் இந்த திருமணத்தை குறித்து நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பல குடும்பங்கள் உடைந்து கொண்டிருக்கிறது. வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? இதை குறித்து மத்தேயும் தன் சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறார். மார்க் 10ஆம் அதிகாரத்தில் அவரும் எழுதுகிறார். என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இப்போது நம் மத்தியில் ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் முதலாவது பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். மீண்டும் ஒரு முறை ஆண்டுடைய வார்த்தையை சொல்லும் பாக்கியத்தை தேவன் தந்ததற்காக அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 10ஆம் அதிகாரத்தின் மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் தொடர்ச்சியான வார்த்தைகளை கவனிக்கும் போது விவாகரத்துக்குட்பட்ட ஒரு போதனையை இந்த 12 வசனம் வரைக்கும் ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார். குறிப்பிட்டபடி மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் இதே சம்பவம் ஆண்டவரோடு கூட இருந்ததான சீடன் மத்தேயுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தைகளை அவர் விளக்கி சொல்லி இருக்கிறார். இதே இடத்தில் நாம் அவைகளை விரிவாய் தியானித்திருக்கிறோம். முதல் வசனம், அவர் அவ்விடம் விட்டெழுந்து யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள தேசத்தின் வழியாய் யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். ஜனங்கள் மறுபடியும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே மறுபடியும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார். ஆண்டவர் கானான் தேசம் முழுவதும் சொல்லலாம். கானான் தேசம்னா ஆண்டவர் குறித்த அது சாட்சிகளாக இருப்பீர்கள்னு சொன்னார். அவர் எந்தெந்த எல்லைக்கு போகணும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி முடிகிற வரைக்கும் எல்லா இடங்களுக்கும் உலகம் முழுவதும் போகவில்லை. அவர் எந்த இடத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தார் அந்த எல்லை முழுவதும் சுவிசேஷத்தை அறிவித்தார், வார்த்தைகளை சொன்னார். ஆனால் உலகம் முழுவதும் அவர் அன்றைக்கு போகவில்லை. அதனால்தான் சீஷர்களை கூட வைத்து அவர்களை கற்பித்து உலகம் முழுவதும் போயிட்டு என் ஊழியத்தை செய்யுங்க என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த எல்லா எல்லைகளும் நீங்கள் அதை வழிகளை பார்க்கும்போது ஒவ்வொரு இடமா ஒரு இடத்தில் மட்டும் அவர் தங்கி ஊழியம் செய்யவில்லை. எல்லா இடங்களுக்கும் போகணும். அப்போ இது அவருடைய வழக்கம். ஆண்டுடைய வழக்கம் என்ன? வசனத்தை சொல்லுவது ஆண்டுடைய வழக்கமாய் கொண்டு இருந்தார். அப்போ அதை அப்படி பார்க்கும்போது மார்க் 2ஆம் அதிகாரத்தில் கூட அந்த சில 1-2 வசனங்கள் பார்க்கும்போது 13ஆம் வசனத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஒரு வீட்டில் இருக்கும்போது கூட அவர் வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். அப்போ எதற்காக வந்தாரோ அந்த காரியத்தில் அவர் கவனமாக இருந்தார்.
போதகம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்பதான் 2ஆம் வசனத்துல, அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார். சந்தேகத்தோடு ஒருவர் வந்து தனக்குள்ள இருக்கிற அந்த குழப்பத்தை தீர்த்துகிறதுக்கு வந்து பேசுவது தவறல்ல. ஆனா சோதனையோடு வந்து சோதிக்கும்படி இவர் வாயில என்ன வார்த்தை வருது. இப்படிதான் இன்னைக்கும் அப்படி இருக்காங்க நிறைய பேர், அன்றைக்கும் அப்படி இருந்தாங்க. அன்றைக்கு இப்ப இன்றைக்கு இருக்கிறவங்களுக்கு நாம ஊழியர்கள் சொல்றோம், இல்லைன்னா ஆவியானவர் தான் சொல்லணும். அன்றைக்கு நேரடியாவே ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டபோது அவர் ஒரு மனுஷன் பார்வையை அறிகிறவர், சிந்தனையை அறிகிறவர், எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால அவன் சோதிக்கணுங்கிற அந்த வந்து அது கேட்கிறவன் யாரு? பரிசேயன். பரிசேயன் யாருன்னா யூத வழியில் பக்தியுள்ளவர், ரொம்ப பக்தியாய் இருக்கிற வேதத்தை கை கொள்றவர்கள் அவர்கள். அதனால ஒரு சோதிக்கணுன்ட்டு அவர் வந்து ஒரு கேள்வியை, இது நியாயமா? என்னது? புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அப்படின்னா ஒரு நபர் கேட்கவில்லை, சிலராக கூடி வந்து கேட்கிறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஆலோசித்திருக்காங்க. அவர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு அவரை மடக்கணும். அவங்க நோக்கமே அதுதானே. நோக்கம் என்னன்னா, மோசையின் நியாய பிரமாணத்துக்கு விரோதமா இவர் பேசுறாரா பாப்போம். அவர் பேசினா அவரை பிடிச்சிடலாம். ஏன்னா அவர் கீர்த்தி பெருகுகிறது. லூக்காவின் சுவிசேஷம் 11ஆவது அதிகாரம் 53 54 வரையிலும் பார்க்கும்போது, அதாவது வேத பாரகரும் பரிசேயரும் அவரை சோதிக்கும்படி, அதாவது பல கேள்விகளை கேட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லப்பட்டுள்ளது. அப்ப அவங்களுடைய நோக்கமே என்னன்னு கேட்டா, இயேசு என்ன பண்ணோம்? சோதித்து அவருடைய வாயிலிருந்து குற்றத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு கூட அவர்கள் இருக்கிறதாக அங்கே நாம் வாசிக்கின்றோம். மத்தேயு சுவிசேஷம் 23ஆவது அதிகாரம் 13ஆவது, உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசிக்க கூடாதபடிக்கு பரலோக ராஜ்யத்தை பூட்டுகிறீர்களே. யாருக்கு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தன்னிடத்துல வந்து கேள்வியை கேட்டு தன்னை சோதிக்க வந்த இடத்துல அவர் பேசுறார். அதுதான் இப்போ அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த இடத்துல அவர் சோதிக்க வராங்க. சோதிக்க வந்து யாரும் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். சோதித்து எப்படி ஆகலும் பிடிக்கணும். ஏன்னா சோதித்தால் அவர் எதாகிலும் மோசையின் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசினால் அவரை கல்லெறிந்தும் அவர்களால் கொல்ல முடியும். அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தண்டனை. ஸோ அதனால் எப்படி ஆகிலும் இயேசுவை பிடிக்கலான்னு வராங்க. அதான் அப்போ அதற்கு அவங்க வரும்போதே அவங்களுடைய உணர்வுகளை அறிந்த பிறகு அவரே ஸ்டார்ட் பண்றாரு. ஏன்னா அவர் தெரியும் பாருங்க, எதை மனசுல வச்சுக்கிட்டு அவங்க கேட்குறாங்கன்னு. இப்போ சிலர் நம்ம பேச ஆரம்பிக்கும் போது அந்த பேச்சை வச்சு இவங்க இந்த ரூட்ல போறாங்க பேசுறாங்கன்னு கருத்துக்களை சொல்லுவாங்க. ஆனா அவருக்கு வந்து குழு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ வரும்போதே நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுறங்கிறது அவருக்கு தெரியும். அதனால நேரடியாவே பேச ஆரம்பிக்கிறாரு 3ஆம் வசனத்துல. அவர் பிரதியுத்தரமாக, ஏன்னா அவங்க கேட்கும் போது மோசையை பற்றி சொல்லல, வேறு இங்க அப்படி இருக்குதே அப்படி இருக்குதான்னு அதெல்லாம் சொல்லல. அவங்க இதுதான் வர்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால சொல்லுகிறார், மோசே உங்களுக்கு கட்டளை இட்டு இருக்கிறது என்ன என்று கேட்டார். அதான்ப்பா நீங்க, அதான் அவங்க வாய் கொடுத்துட்டு மாட்டிக்கிறது. இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் மாட்டிக்குவாங்க. அப்ப சொல்றாரு மோசேன்னு சொல்றாரு. அப்போ மோசே உங்களுக்கு கட்டளை இட்டு இருக்கிறது என்ன என்று கேட்கும்போது எங்க இருக்கு? உபாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துல 1-4 வரைக்கும் படித்து பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் லட்சையான காரியம்னா ஒரு அசிங்கமான தவறான வாழ்க்கை இருந்தா, அதை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதற் சீட்டை எழுதி அவள் கையில் கொடுத்து அவளை தன் வீட்டில் இருந்து அனுப்பிவிடலாம் அப்படின்னு அந்த பிரமாணத்துல மோசே சொல்லியிருக்காரு. அவள் அவருடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறு ஒருவனுக்கு மனைவியாகலாம், 2ஆம் புருஷன், அப்புறம் அதே போல காரியங்களை இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப இது வந்து அந்த கேள்வி கேட்டவர்களுக்கு தெரிந்தோம். ஆனா தெரியும், அவங்க அதை கை கொள்ளல. இவங்க குற்றப்படுத்தும்படி வருகிறார்கள். அதனால்தான் மோசே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு சொல்லும்போது,
என்ன கட்டளையிட்டார்? அப்போ அவர்கள் பதில் சொல்றாங்க. அதற்கு அவர்கள் தள்ளுதற் சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளி விடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார்கள். அப்போ ஆண்டவரும் அந்த அந்த பிரமாணத்தை அவர் ரிஜெக்ட் பண்ணல. அது அப்படி இல்லைன்னு அதை ஒதுக்கி விடல. அந்த வார்த்தையின் மேல நிக்கிறாரு. அதனால இவங்க என்ன எழுதியிருக்கிறார், என்ன சொன்னாரு நீங்க சொல்லுங்கன்னா இவங்க கரெக்டா சொல்றாங்க. இப்படிதான் சொன்னார் அப்படின்னு அங்க நான் படிச்சு காட்டின அந்த வசனத்தின்படி சொல்றாரு. 4வது வசனம், அதற்கு அவர்கள் தள்ளுதற் சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளி விடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, திரும்பவும் சம்பாஷணை நடக்கிறது, உங்க இருதயத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு. அப்ப ஆண்டவர் அங்க ஒரு வார்த்தை சொல்றாரு, அதாவது இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம். அதாவது அப்ப ஆண்டவர் அங்க சொல்ல வருகிற விஷயம் என்ன? ஏன் அங்க ஆண்டவர் நோக்கம் பிரிஞ்சு போவது நோக்கம் இல்ல. ஒரு கணவனோ மனைவியோ அவங்க பிரிந்து போவது தேவ நோக்கம் இல்லை. ஏன்னா இந்த திருமணத்துக்கு அஸ்திபாரமே அவர் தான். ஆண்டவர் இந்த குடும்ப அந்த சந்ததி வர வேண்டும் என்றும் கணவன் மனைவி இணைக்கப்பட வேண்டும் என்றும் இந்த குடும்ப வாழ்க்கையை முக்கியப்படுத்தி ஆசிர்வதித்ததே அவர் தான் முதல்ல. அப்போ அந்த ஆண்டவர் பிரிஞ்சு போகணுங்கிற அந்த விவாகரத்து, தள்ளி விடுதல், மல்கியாவில் படிக்கிறோம், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் அப்படின்றாரு. நான் தான் திருமணத்துக்குட்பட்டு கணவன் ஆணும் பெண்ணுமா இருக்கணும், அவர்கள் தனிமையா இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் தான் ஆசீர்வதித்தார். அப்போ அவர் பிரிக்க முயற்சி பண்ணுவாரா? அதனால்தான் சொல்லி காட்டுறார், மோசே உங்களுக்கு இதை சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க கீழ்ப்படியவில்லை, உங்க இருதயம் கடினமா மாறிவிட்டது. நீங்க தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால உங்கள் இருதய கடினம் பட்டு போய்விட்டது. அதனால மோசே அப்படி எழுதினார். ஆனா தள்ளிதற் சீட்டை கொடுத்து அவர்கள் விவாகரத்துக்குள்ள போகணுங்கிறது என்னுடைய விருப்பம் இல்லை. அப்ப அதுக்குதான் 6வது வசனத்துல சொல்லுகிறார், ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல அந்த காரியங்களை குறித்து அங்கதான் கொண்டு வர்றாரு. அப்ப முதல் மனுஷன் யாரு? ஆதாம், ஏவாள். அவர்களை குறித்து ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் தெளிவா ஆதாம் எப்படி உருவாக்கப்பட்டான், அந்த ஆதாமுக்கு ஏற்ற ஒரு துணை யாரு, அந்த ஏவாளை எப்படி அவன் எலும்பிலிருந்து உண்டாக்கி அதை அவன்கிட்ட கொண்டு அப்படி சொல்லிட்டு தான் அந்த விஷயத்தை தான் சொல்றார். ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். வார்த்தையாகிய தேவன் மனிதனாய் வந்தார். மனிதனாய் வந்த தேவன் இப்ப அவருடைய வார்த்தைகளை சொல்லும் போது பிதாவாகிய தேவனை சுட்டி காட்டுகிறார். ஏன்னா அந்த ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். அப்போ அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். 7வது வசனத்தை கொஞ்சம் பார்க்கலாமா? இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அப்படின்னு இருக்கு. இன்றைக்கு அந்த இசைந்திருப்பான் என்ற வார்த்தை தான் எடுபடாமல் போயிடுச்சு. எப்படின்னு கேட்டா, புருஷ மனைவிக்குள்ள ஒரு இசைவு என்று சொன்னால் இணைந்திருப்பது, அது இல்லை. ஆனா இதே வார்த்தையை நீங்க வேதத்துல ஒரு 3 இடத்துல நாம் வாசிக்க முடிகிறது. என்னன்னு கேட்டா, குறிப்பாய் ஆதியாமம் 2ஆம் அதிகாரம் 24ல இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இசைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆதியில படைத்த உடனே சொல்லிட்டாரு, உங்களுக்கு இருவருக்கும் இடையில பிரிவினை இருக்கக்கூடாது, இசைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி. அது மட்டுமல்லாதபடிக்கு எபேசியர் 5வது அதிகாரம் 31வது வசனத்திலையும் இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். அப்ப என்ன, படைத்த உடனே சொன்ன அதே வார்த்தையை எபேசியருக்கு எழுதும் போது பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார்,
திரும்பவும் மூன்றாவதாக பார்க்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் 5-6 வசனத்துல, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர்களுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அப்போ எப்போ சொன்னார்? அது படைத்த உடனே சொல்லியிருக்கார். ஆனா இன்றைக்கு பார்க்கும்போது அந்த இசைவு இணைந்திருப்பதே மிகவும் குறைவா இருக்குது. நான் ஒரு பத்திரிகையில வாசித்தேன், இப்போ விவாகரத்து என்பதும் குடும்பத்துல இசைந்திராதபடிக்கு பிரிந்திருக்கிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 70%. ஏதோ கடமைக்காக என்ன பண்றாங்களா, புருஷனும் மனைவியா வாராங்களோ ஒழிய அவங்களுக்குள்ள அந்த இசைவு இல்லை. குறிப்பாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அதில் குறிப்பிட்டது மிகவும் வருத்தமா இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டா, மனைவியோடு கூட இசைந்திராதபடிக்கு பிரிந்திருக்கிற அனுபவம். ஏன் அது பிரிஞ்சிருக்காங்கன்றதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. ஏன்னு கேட்டா, அதிகாரம். யார் அதிகாரம் பண்றது, புருஷனா மனைவியா? இன்றைக்கு அநேக நேரங்களில் எல்லாரையும் சொல்லல, ஒரு சிலர் என்ன பண்றான்னு கேட்டா, அதிகாரம் முழுவதும் யார் கையில இருக்கணும்? மனைவி கையில இருக்கணும். அப்போ புருஷன் ஒரு டம்மி போல வாழ்ந்திருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாததுனால தான் அநேக பிரிவினைகள் இருக்கு. இப்போ என்னென்ன ஃபஸ்ட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு சிலர் வந்து அப்படி வாழறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, அவங்க வாழறாங்க. சில இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனைவி சொல்கிறத கேட்டுக்கின்னு அப்படியே நடக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த குடும்பங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது, அங்கே பிரச்சனை வர்றதில்லை. ஆனால் எந்த இடத்தில் கணவன் வந்து அதிகாரத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறாரோ அந்த இடத்தில் மனைவியின் அதிகாரம் அதிகரிக்கும் போது பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அங்கே தான் வந்து அந்த ப்ராப்ளம் ஏற்பட்டு 2 பேருக்குள்ள பிரிவினை உண்டாகி, ஒருவேளை அவங்க ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட மனசானது தூரமாக இருந்து அவர்கள் இருவரும் அந்த வாழ்க்கையை வாழாதபடி தனித்து இருக்கிறார்கள். அதனால தான் அங்க நாம கடைசியாய் வாசிக்க கேட்டதான அந்த பகுதியில பார்க்கும்போது இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள், ஒரே சிந்தனை. அநேக குடும்பங்கள்ல நான் பார்த்திருக்கேன், மனைவி என்ன நினைக்கிறாங்களோ அதான் புருஷன் நினைப்பாரு, புருஷன் நினைக்கிறதா மனைவி. அவங்களுக்குள்ள அந்த ஒரு மனம் ஒற்றுமை இருக்கிறது நிமித்தமா தேவன் அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு வருகிறான். என்னதான் இருந்தாலும் நான் தான். அதுல நான் சொல்லுவது ஒருவேளை தவறில்லை என்று நினைக்கிறேன். ஒருவேளை அது தவறாக இருந்தால் மன்னிக்கணும். இன்றைக்கு அநேக நேரத்தில் மனைவியுடைய அதிகாரம் மேல் நோக்க காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க கொண்டு வந்திருக்கிற டவுரி, அவங்க கொண்டு இருக்கிற பணம், அவர்கள் கொண்டு வந்திருக்கிறதான பொருளாதாரம், சம்பாதனை. ஆமா, பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் 2 earning தான், 2 பேரும் வேலை செய்யற மாதிரி தான் அந்த சூழ்நிலைகள் கடந்து போகிறது. அப்போ அவங்க அந்த சம்பாதிக்கிற அதிகாரத்தை வைத்து என்னவே வாழ முடியும், உன் தயவுல நான் இல்லை. ஆமா, அந்த மாதிரி வந்து அந்த ஆதிக்கியம் அதிகரிக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள பிளவுகள் ஏற்படுது. என்னதான் மனைவி சம்பாதித்தாலும் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், கணவனுக்கு உட்பட்டு இருந்தால்தான், கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தாதான் அதுக்கு ஏற்ற காரியங்கள் நடக்கும் என்பதை நாம் தெளிவா நடைமுறையில பார்க்க முடியும். அப்போ சம்பாதிக்கிறதுனால மரியாதை இல்லாம நம்ம பேசலாமா? இல்ல அவர் சொல்லுவார், நான் செய்யறேன் நீ செய்யல. பசங்க கிட்ட சொல்லுவாங்க, அவர் அப்படித்தான் சொல்லுவாரு, நான் கொடுக்குறேன் நீ செய். ஆமா, அப்படின்னா சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா குடும்பத்துக்குள்ள பிளவுகள் ஏற்படுது. அப்போ அந்த ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு குறையும் போது, ஏன்னா வழக்கமா நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா மனுஷனாய் ஒரு மேன், ஒரு ஆண் இருக்கக்கூடியவனுக்கு மரியாதை தான் ரொம்ப முக்கியமானதுன்றதை யோசிப்பாங்க. அந்த ரெஸ்பெக்ட் எங்க குறையுதோ அந்த இடத்துல பிரச்சனைகள் வரும். ஆமா, அது மட்டும் இல்லாம கடந்த வாரத்துல ஒரு ஃபோன் கால் எனக்கு வந்தது. ஒரு ஊழியக்காரர், அவருடைய மனைவி அரசாங்கத்துல வேலை செய்யறாங்க, கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. இந்த ஊழியக்காரருடைய வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000-50,000 ரூபாய் தான் மாத வருமானம். ஆனா இவருக்கும் வருமானம் வருது, மனைவிக்கும் வருமானம் வருது. ஆனா 2 பேருக்கு இடையில வந்து அந்த வருமானம் இல்லாம உன்னை விட நான் தான் அதிகமா சம்பாதிக்கிறேன். அப்போ என்னன்னு கேட்டாங்க, அந்த இசைவு இணைந்து இருக்கிறதான அனுபவம் இல்லாததுனால்தான் மனசால அவங்க என்ன பண்றாங்க, சில சரத்தால பிரிஞ்சு வாரவங்க நிறைய. அநேகர் என்ன செய்யறாங்க, ஏதோ வாழணும், கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், மற்றவங்களுக்கு முன்பாக சாட்சியா இருக்கணும்ன்ற ஒரு என்ன சொல்லணும் கட்டாயத்தின் பேரில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் சகிக்க முடியலையா, போராட்டம் சகிக்க முடியலன்ட்டு என்ன செய்யறாங்க, பிரிந்து விடுகிறார்கள். ஆனா வசனம் சொல்றது இருவரும் ஒரே மாம்சமாய் ஒரே சரீரமாய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அப்போ தேவன் இணைத்தார், மனுஷன் ஏன் பிரிக்கிறான் அப்படின்னு சொன்னா, பேரண்ட்ஸ் அல்லது உடன் பிறந்தவங்க என்ன பண்றாங்க, அவன் நம்ம விட
தாழ்ந்தவனா தான் இருக்கான். தாழ்ந்தவனாக்கா என்ன, அவன் ஒன்றும் இல்லை, அதனால எதுக்கு அவன் கூட வாழ்ந்துட்டு இருக்க, வந்துரு வீட்டுக்கு. இப்போ மனுஷன் தான் பிரிக்கிறான். இவங்க என்ன பண்ணல, பிரியாம சந்தோஷமா இருக்கணும்னு. நான் சொல்ல அந்த உதாரணத்தின்படி அந்த ஊழியக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஐயா நான் கர்த்தருக்கு பயந்து அவங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கவலைப்படாதபடிக்கு அவளோடு கூட இணைந்து இசைந்து போகிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் தான் நான் சொல்கிறது ஒரு 15 இல்லை 20 வருஷம். அதுக்கு முன்பதாக எல்லாம் குடும்பங்களில் பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் அந்த அளவுக்கு டிவோர்ஸ்க்கு யாரும் போல, அந்த அளவுக்கு பிரிவினைகள் உண்டாகலை, சேர்ந்து தான் வாழ்ந்துருக்குறாங்க. ஒரு சிலர்லாம் நீங்கள் பார்க்கும்போது, இப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பார்க்கும்போது நிறைய பேர் 2 திருமணம் 3 திருமணம்லாம் பண்ணி வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்கள நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனால் இப்போ இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாம் கூட இணைந்து இருந்திருக்கிறாங்க, பிரச்சனைகள் இல்லாத இணைந்து இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த காலத்தில் ஒரு கணவன் ஒரு மனைவி கல்யாணம் பண்ணால் கூட அவங்க 2 பேரும் கூட அந்த இசை விளையாடுறதுக்கு காரணம் சமூக வலைத்தளங்கள், ஃபோன். ஸோ இந்த இடத்துல இவங்க உலகம் முழுதும் நடக்கிற காரியத்தை மீடியாவில் பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒரு வேளை மீடியாவில் பார்ப்பதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக வரும்போது அது அதே தான். இப்போ அதாவது சில பேர் இந்த மாதிரி விஷயத்தில் போய் சிக்கிக்கன்னு தவிக்கிறவங்களும் ஏராளமான ஜனங்க இருக்கிறாங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இக்கறிக்கு அக்கறை பச்சை அப்படின்றது மாதிரி தான். மனைவின்ற ஸ்தானத்துக்கு வந்த பிறகு அவங்களுடைய ஆட்டிடியூட் வேறையாக தான் மாறும். அவங்க ஆட்டிடியூட் வேற தான் இருக்கும். அதுதான் எப்பவுமே சொல்லுவேன். நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லும் போது கூட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வெளியே இருக்கிற வரைக்கும் அவங்க ரொம்ப ரெஸ்பெக்டாக உன்னை பார்க்காது இருக்க முடியாது, உங்க கூட பேசாது இருக்க முடியாது அப்படின்றதெல்லாம் பேசிக்கொள்வாங்க. ஆனால் கணவன் மனைவி அவங்க சேர்ந்து வந்த பிறகு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்றதுனால இந்த கான்வர்சேஷன்லாம் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஃபோனில் கட் ஆகிடுது, ஸ்டேட்டாக இருக்கிறாங்க. இப்போ அவங்க ஃபோன் கான்வர்சேஷன் ஆட்டிடியூட்டில் இருந்தாங்க அப்படின்னாக்கா இங்கே விட்டுட்டு வேற எங்கன்னா கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் நிறைய பிளவுகள் ஏற்படுத்துது. அது இல்லாமல் முந்தி அப்பா அம்மா கொண்டு வீட்டில் விட்டுட்டு போயிட்டா அவங்களுக்கு எந்த கான்டாக்டும் கிடையாது. நேராக போய் சொன்னா தான், நேராக போய் பார்த்தா இந்த கம்யூனிகேஷன் இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் அப்படி இல்லை. காலையில் எழுப்புறது முதல் கொண்டு வேற வீட்டில் இருந்தால் கூட பெற்றோர்கள் இருக்கிறாங்க சில பேர். ஆமாம், எழுந்துட்டியா, செஞ்சியா, சாப்பிட்டியா, போயிட்டானா இல்லை போயிட்டாளா, என்ன பண்ணுற, அடுத்தது என்ன பண்ண போற, கஷ்டமா இருக்க, நீ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம், உன்னால முடியலன்னு சொல்லி எதனா ஆர்டர் பண்ணிக்க. இந்த வசனத்தின்படி மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள். அப்ப இன்னைக்கு பேரண்ட்ஸே அநேக நேரம் இல்ல பிள்ளைகளுக்கு இடரலா இருந்து பிரித்து வைக்கிறதை பார்க்கிறோம். இப்போ இது மட்டுமல்லாபடிக்கு இன்றைக்கு ஐடி கம்பெனிஸ் அந்த பகுதியில பார்க்கும்போது ஏறக்குறைய 50% இப்படிப்பட்ட விவாகரத்து கொடுக்கப்படுகிறதாக நிரூபிச்சிருக்காங்க. அப்போ தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள். ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருடைய வாழ்க்கையில பயங்கரமான போராட்டம் தான். ஆனா பேரண்ட்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, நீ வந்துருமா வீட்டுக்கு அப்படின்னு. ஆனா அவங்க சொன்ன ஒரு பதில் என்னன்னு கேட்டா, பேரண்ட்ஸ் கிட்ட, வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்க பரியந்தம் உனக்கு மனைவியாயிருப்பேன் என்று வாக்கு கொடுத்துட்டேன் இல்லையா, அந்த வாக்குக்காக என்ன உபத்திரம் வந்தாலும் நான் இங்கேயே இருப்பேன் அப்படின்ட்டு அவங்க நிலைத்து நிற்கிறதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ கடைசி காலத்துல இன்றைக்கு இந்த பிரிவினைகள் நிறைய இருக்கு. மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் இப்போ திருமணமான கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த நாம் இதுவரைக்கும் கலந்துரையாடி பண்ணும்போது பொறாமை வரக்கூடாது, ஒருவரை புரிந்து வாழணும், உனக்கு நீதான் எனக்கு நீதான் அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம அதை புரிந்து ஒப்பு கொடுக்கணும். அடுத்து தேவனை அறியாதவங்களே, இந்த வேதம் தெரியாதவங்க, தேவனை அறியாதவங்க நல்லபடியாக வாழுறாங்க அந்த தெய்வ பயத்தோடு. ஆனால் தேவனை அறிந்தவர் நமக்கு தான், தேவ பிள்ளைகளுக்கு தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இன்றைக்கும் வேதம் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கு. அப்போ இதை படிக்கிறவங்க இதில் தான் அதிகமாக இருக்கிறது. காரணம் என்ன, குடும்பத்தை கட்டுகிறவர் அவர், குடும்பத்தை நிலைப்படுத்தினவர் அவர், குடும்பத்தை ஆசீர்வதித்தவர் அவர். அதை பிரிக்கணும்னு சாத்தான் கையாளுகிற முறை, அதற்கு இடம் கொடுக்கறதுனால தான் இந்த நிலைமை. அடுத்து கீழே பார்க்கும்போது பின்பு அவங்க கூட இருக்கிறாங்க, அவர் ஒரு வீட்டில் இருக்கிறாரு, திரும்ப விசாரிக்கிறாங்க, ஆண்டவர் கிட்ட விசாரிக்கிறாங்க ஏன் அப்படின்னு. இப்போ அவங்க கேட்டதையும் ஆண்டவர் சொன்ன காரியத்தையும் இவங்க கூட கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, சீஷர்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பொழுதுதான்
அவர் திரும்ப இவங்களுக்கு கூட இருக்கிறவங்களும் உஷாராக இருக்கணும். ஏன்னா இவங்க வல்லமையான ஊழியத்தை செய்ய போகிறாங்க, இவங்க உபதேசத்தை கரெக்டாக ஜனங்களுக்கு போதிக்கணும்னு சொல்லிட்டு இவர்கள் கேட்ட கேள்விக்கும் தெளிவான பதில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அப்போது எவனாகிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் அவளுக்கு விரோதமாய் விபச்சாரம் செய்கிறவனாய் பாவம் ஆயிடுதாங்க. ஆமாம். இப்போ விவாகரத்து அவர்கள் இருதய கடினத்து நிமித்தம் கொடுக்கப்பட்டது. ஆனா இடையில சத்துரு உள்ள வந்து இந்த குடும்ப ஐக்கியத்தை தேவன் இணைத்ததை பிரிக்க பார்க்கிறான். இப்படி அவர்கள் போனால் அந்த 10 கற்பனைகளில் பயங்கரமானது 2 காரியம் ரொம்ப பயங்கரமானதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று விக்கிரகாராதனை, இன்னொன்று விபச்சாரம். எல்லாம் பாவம்தான். இது அந்த பாவத்துக்குள்ள கொண்டு போயிட்டு தள்ளிடுவான். அதனால இப்படி தள்ளிவிட்டால் அது பெரிய பாவம். 12ல் மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவனை விவாகம் பண்ணினால் விபச்சாரம் செய்கிறவளாய் இருப்பார் என்றார். என்ன செய்யணும்னா பிரச்சனை வரும். எல்லாம் நம்ம போராட்டம் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே கஷ்டம் வருது. அதனால தேவனுடைய பிள்ளைகள் குறிப்பா இந்த வேதத்தை அறிந்து ஆண்டவர் பொய்யா சொல்ல மாட்டார். இந்த உபதேசத்தை தெளிவாய் அறிந்து கொண்டு கொஞ்ச காலம் வாழ்ந்து ஆண்டவர் வருகைக்கு போய் சேரணும். இல்லாவிட்டால் தெய்வீகத்தை உடைக்கணும் என்பதற்காக தான் பிசாசு உள்ள நுழைந்து இந்த காரியங்களை செய்கிறான். அதனால் இதை கேட்குறவங்க என்ன செய்யணும்? தப்பாக வழி நடத்துகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா சாத்தான் சிலருக்கு வந்து நீ விட்டுரு, நீ அப்படி பண்ணிடு, பெற்றோரும் சொல்லுவாங்க, நண்பர்களும் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்னா பிரச்சனை வருதா, வேதத்தை படிங்க, ஜெபம் பண்ணுங்க, தெய்வ ஆலோசனையை கேளுங்க. தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. இதை வாசித்து வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஒரு பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து பரலோகம் செல்ல வேண்டும் என்பதுதான் தெய்வீக காரியம். அப்போ இந்த இடத்துல இந்த 10ஆம் அதிகாரம் 1லிருந்து 12ஆம் வசனம் வரை திருமணமும் அதே நேரத்தில் டிவோர்ஸ்க்கு வந்து விவாகரத்து, இது 2 காரியமும் இந்த இடத்துல பேசப்பட்டிருக்கிறது. இயேசு கிட்ட வந்து கேட்குறாங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா யோதானுக்கு அப்புறப்பட்ட அந்த இடத்துக்கு வருகிறார். அந்த இடத்துல ஒன்று சேர்கிறார்கள். அந்த இடத்துல ஜனங்களும் கூடி வர்றதுனால, தேடி வந்ததுனால அவங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறார். அவர் திரும்பமாய் அவர்களுக்கு போதித்தார் என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. பிகாஸ் இன் இங்கிலீஷ் இட் சேஸ் and he was accustomed, he taught them again. திரும்பமாய் அவர்களை போதித்தார், அவர்களுக்கு போதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அங்க பரிசேயர்கள் வந்து தான் இந்த கேள்வி எழுப்புகிறார்கள். அந்த கேள்விக்கான விடை இயேசு ரொம்ப தெளிவாய் கொடுக்கிறார். மோசே நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, அப்போ மோசே நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை அவர் சொல்லுகிறார்கள். அப்போது ஆண்டவர் அவங்களோடு கூட பேசி ஆரம்பத்திலிருந்து ஆண்டவர் மனுஷனை எப்படி உருவாக்கினார் என்பதை எல்லாவற்றையும் அவர்களுக்கு விளக்கி சொல்லுகிறார். ஆனால் அவங்களுக்கு தேவைப்பட்ட பதில், அவங்க எதிர்பார்த்த எதிர்மாறியான பதில் இயேசு கொடுக்கல. ரொம்ப தெளிவாய் எழுதப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவர் பேசிவிட்டு என்ன நடக்கும், அவங்க இருதயத்தின் கடினத்தினால்தான் அப்படி ஆச்சு. அதனால வந்து விவாகரத்து என்பது இருதயத்தின் கடினத்து நிமித்தமாய். ஸோ அந்த இருதயத்தின் கடினத்து நிமித்தமாய் அவர்கள் 2 பேரும் விவாகரத்தை கொடுத்து அவங்க பிரிந்து போகிறதுனால, ஆண் போய் திரும்ப வந்து கல்யாணம் பண்ணாலும் விபச்சாரம், பெண்ணு போய் திரும்ப கல்யாணம் பண்ணாலும் விபச்சாரம்னு சொல்லிட்டார். ஒரு வேளை வந்து புருஷன் செத்து போயிட்டான், அப்போ அவங்க விதவையாக இருக்கிறதுனால ஒருவேளை இளம் வயதாக இருந்துச்சுன்னா அவங்க போய் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் அந்த ஆண்களுக்கும் அப்படி இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு மற்ற காரியங்களுக்குள்ள செயல்படும் போது அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள் என்பதை குறித்து தான் இயேசு அந்த இடத்தில் விளக்குகிறதை நம்மால தெளிவாய் இந்த பகுதியில் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ விவாகரத்து என்பது தேவனால் வந்ததல்ல, அது உலகத்தினால் வந்தது. அதுக்கு அதிபதியாக சாத்தான் அந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறான். விவாகரத்து என்பது ஒரு ஆயுதம், அது சாத்தானின் ஆயுதம். அதுக்குள்ள அவன் கொண்டு போகும்போது 2 பேருமே தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களுக்குள்ள அகப்பட்டு தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்திக் கொள்வார்கள். ஸோ ரொம்ப எச்சரிக்கையா, ரொம்ப கவனமா வாழும் போதே சமூக வலைத்தளங்களை பார்த்து நீங்களாம் வாழ முடியாது. நான் சொல்றேன் பாருங்க, நீங்க கட்டுக்கதைகளை பார்த்து அதே நேரத்தில் டிவியில் வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம இருக்கணும், அந்த மாதிரி நம்ம இருக்கணும், நம்ம இப்படி பேசணும், இதெல்லாம் பண்ணணும், அவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, அவங்க ஒரிஜினல் லைஃப்பை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க என்பதை அப்போ தான் உங்களுக்கு தெரிய வர தவிர இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து விட்டு நீங்கள் செயல்படக்கூடாது. அதனால கேமராக்கு முன்ன வந்தாங்கன்னா எல்லாருமே மேக்கப்போட தான் வருவாங்க. அதனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும். அவைகளை கண்டு நீங்கள் ஏமாற்றம் அடையக்கூடாது.
அதனால் ரொம்ப தெளிவாக கவனமாக இருக்கும். ஒரு வேடிக்கையாக ஒரு பாஸ்டர் சொன்னார், வேடிக்கையாக சொன்னார் பாஸ்டர், பெண்ணும் ஃபோட்டோவும் மாப்பிள்ளை ஃபோட்டோவும் வந்து எப்போவுமே ஃபோட்டோவில் பார்த்து முடிவு பண்ணாதீங்க, நேராக போய் ஒரு முறை பார்த்துருங்க. ஏன்னா இப்போ வந்து ஃபோனில் வந்து நிறையா விதமான அதாவது காஸ்டியூம்ஸ் இருக்குது. அதாவது அவங்க அணியணும்னு அவசியம் இல்லை, அதுலேயே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அந்த காஸ்டியூம்ஸை யூஸ் பண்ணி தன் ஃபோட்டோவை பிடிச்சி அனுப்பிடுறாங்க. இதை பார்த்து சில பேர் வந்து ஏமாறுந்து அங்கே போய் நிறைய பிரச்சனைகள் ஆகி இருக்கிற சூழ்நிலைலாம் வருது. நான் என்ன சொல்கிறேன், உலக அழகு மாயை, உலக அழகு அழிஞ்சு போகும், என்றைக்குமே அழிஞ்சு போகும், அது நிலை நிற்குவது அல்ல. எனவே அவைகளெல்லாம் பார்த்து சின்ன ஜோக் ஞாபகம் வருது. ஒருத்தருக்கு திருமணம் நடந்திருக்கு, புருஷன் மனைவியாக இணைக்கப்பட்டார்கள். உடனே மனைவி கேட்டிருக்கா, இன்னைக்கு தான் நம்ம திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கோம், எனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறேன்னு கேட்டாங்களாம். உங்களுக்காக காஸ்ட்லி செல்ஃபோன் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், 2 லட்சம் ரூபாய் செல்ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோனை கொடுத்த உடனே அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்பர் ஏதாவது போடணும், இல்லைனாக்கா முகத்தை காட்டணும் இல்லையா? அதே போல் முகத்தை காட்டிட்டு அது ஓப்பன் பண்ணனாக்கா எப்போதும் முகத்தை பார்த்த உடனே அது ஓப்பன் ஆகும். அன்னைக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. மறுநாள் காலையில் பார்த்தா ஓப்பன் ஆகலை. ரொம்ப கஷ்டப்பட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்காங்க, முகத்தை கட்டினா ஓப்பன் ஆகலை. காரணம் என்னன்னு கேட்டால் அன்னைக்கு மேக்கப்ல இருந்து இருந்தாங்க அதை காட்டுனது. இப்போ மறுபடியும் தினமும் மேக்கப் போட முடியுமா? முடியாது. இன்னைக்கு உலகம் அப்படியா போயிட்டு இருக்குங்க. ஆமாம், அதுதான் வந்து இந்த ஒன்று நம்ம தம் சென்சார் கொடுப்போம், இல்லை கையில் வந்து நம்ம சென்சார் வச்சு ஓப்பன் பண்ணுவோம். சில பேர் ஃபேஸ் சென்சார் கொடுத்துருப்பாங்க, அவங்க ஃபேஸை காமிச்சா தான் அந்த ஃபோன் ஓப்பன் ஆகும். நம்ம ஒரு நேரத்தில் இருக்கிற மாதிரி இன்னொரு நேரத்தில் இருக்க மாட்டோமே. ஸோ அதனால் வந்து உலக மாயை. அப்போ இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை மிகுந்த கவனித்து கூடுமான அளவுக்கு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து சமாதானத்தோடு கூட முன்னேறி கடந்து போவதற்கு, ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு நடப்பதுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆனால் ரொம்ப தெளிவாக சொல்லப்படுகிற விஷயம் என்ன, ஒரு ஆண் இந்த உலகத்தில் எதிர்பார்ப்பது ரெஸ்பெக்ட், ஒரு பெண் இந்த உலகத்தில் எதிர்பார்ப்பது கணவனின் அன்பு. அப்போ இந்த ரெஸ்பெக்ட் ப்ராப்பராக போவோம்னா அங்கே அன்பு தானாக கடந்து வரும். இங்கே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனாக்கா அங்கே பிரச்சனை வரும், பிரச்சனைக்குள்ளவே தான் இருக்கும். எனவே எப்போவுமே வந்து கணவன்கிட்ட பர்மிஷன், அதாவது இன்டிமேஷன் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கக்கூடாது, பர்மிஷன் கேட்டு எல்லா வச்சுட்டு நடக்கக்கூடியவங்களாக இருக்கணும். நீங்கள் என்ன தான் சம்பாதிச்சாலும் சொந்த தனமாக நடக்காமல் எல்லாவற்றிலும் குடும்பத்தோடு கூட சேர்ந்து செயல்பட ஒப்பு கொடுங்கள். தொடர்ந்து உங்கள் இல்லற வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்க கர்த்தர் கிருபை தருவார். சாதாரண அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி உங்கள் ஆத்துமாக்களை சிதறடிக்காதபடி தேவன் பாதுகாக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனவே ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில் நாம் மீதியான வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை சில காரியங்களை ஆண்டவர் போதித்திருக்கிறது, சிறு பிள்ளைகளை வைத்து நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த பகுதியில் அவைகளை தியானிக்க போகிறோம். மிகுந்த கவனத்தோடு கூட பாருங்க, எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்ம மத்தியில் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்து வருகிறார்கள். எனவே அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.